இப்போ முதல் 3 நிமிடங்கள் ஒரு அமைதியான பாடல். அதன் பின் அந்த அமைதியிலிருந்து அர்த்தத்தை மெதுவாக பார்க்கலாம். पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः। पार्थसारथिरूपेण श्रावयित्वा शुभां गिरं पार्थस्यार्तिहरो देवः கிருபாமூர்த்தி சபாதுனஹ. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம். இதுல குரு நானக் கடவுளோட தன்மை, பிரபஞ்சத்தோட இயல்பு, அப்புறம் ஆன்மீக பாதையோட படிகள், அதையெல்லாம் பத்தி ரொம்ப அழகா விளக்கியிருக்கார். இது ஒரு உரையாடல் மாதிரி இல்லாம ஒரு தியான அனுபவம் மாதிரி இருக்கும். அருமை. அப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த நூல் மூல் மந்தர் அப்படிங்கிற ஒரு மந்திரத்திலிருந்து தொடங்குது. ஆமா, இதுதான் சீக்கிய மதத்தோட ஆதார கொள்கைன்னு சொல்லலாம். இகோங்கார் சத்நாம் கர்த்தா புரக் அப்படின்னு தொடங்கும். இதோட அர்த்தம் என்ன? இது ஒரு ஆழமான தத்துவ சுருக்கம். இகோங்கார் அதாவது இக் ஓங்கார் அப்படின்னா கடவுள் ஒருவரேன்னு அர்த்தம். ஒரே ஒருவர் தான். ஆமா, அவர் உருவமற்றவர், ஆனா பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பவர். சரி. சத் நாம்னா அவரோட பெயர் உண்மை, கர்த்தா புரக்னா அவரே அனைத்தையும் படைத்தவர், நிற்பௌனா பயமற்றவர், நிர்வைர்னா விருப்பற்றவர். ஓகே. அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர், பிறப்பற்றவர், சுயம்புவானவர். இதை குருவின் அருளால் மட்டுமே அடைய முடியும். அப்போ அந்த ஒரு வரியிலேயே முழு தத்துவத்தோட சாரமும் அடங்கியிருக்கு. ஆமா, நிச்சயமா. கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இதுக்கப்புறம் முதல் பௌரி அல்லது பாடல் வருதா? இதுல குருநானக் வெளிச்சடங்குகளை விட உள் தூய்மைதான் முக்கியம்னு சொல்ற மாதிரி தெரியுது. சோச்சே சோசி நா ஹோவை. ஆமா, அதாவது லட்சம் முறை குளிப்பதாலோ இல்ல நீண்ட நேரம் மௌனமா இருக்கிறதுனாலும் உண்மை அடைய முடியாதுன்னு சொல்றார். கரெக்ட். அந்த காலத்துல இருந்த சடங்குகள் மேல ஒரு விமர்சனமா இத பார்க்கலாம். ஆமா, மக்கள் உண்மையை தேடி பலவிதமான கடினமான பயிற்சிகள் செஞ்சாங்க. ஆனா குருநானக் என்ன கேக்குறார்னா, உண்மையாளராக ஆவது எப்படி, பொய் என்னும் சுவர் உடைவது எப்படி அப்படின்னு கேக்குறார். கேட்டுட்டு எனக்கு பதிலும் சொல்றார். என்ன பதில் அது? ஹுக்குமே ரஜாயி சல்னா நானக் லிக்கியா நாள் அப்படின்னா, அதாவது இறைவனின் கட்டளை அல்லது தெய்வீக சித்தத்தின்படி நடப்பதுதான் ஒரே வழி. அது நம்முடன் எழுதப்பட்டுள்ளது. ஓ, இந்த ஹுக்கும் அப்படிங்கிற கருத்து. ஆமா, அதுதான் ஜப்ஜி சாஹிப்போட மையப்புள்ளி. சரி, இந்த ஹுக்கும் பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். 2வது பௌரியில எல்லாமே அவரோட கட்டளைப்படிதான் நடக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, சிலருக்கு அருள் கிடைக்குது, சிலர் பிறவிச் சுழற்சியில சிக்கிக்கிறாங்க. இது விதி மாதிரியா இல்ல வேற ஏதாவதா? இது ஒரு முக்கியமான கேள்வி.
ஹுக்கம்ங்கிறது வெறும் விதின்னு சொல்றதை விட பிரபஞ்சத்தோட ஒரு இயற்கையான ஒழுங்கு. தெய்வீக சட்டம்னு சொல்லலாமா? சரியான வார்த்தை, தெய்வீக சட்டம்னு சொல்லலாம். நாம நம்ம அகங்காரத்தை விட்டுட்டு அந்த பிரபஞ்ச ஒழுங்கோட இசைந்து வாழ கத்துக்கும்போது நம்ம துன்பத்திலிருந்து விடுபடுறோம். நானக் ஹுக்கமை ஜே புஜே தா ஹூமை கஹைன கோய் அப்படின்னா, யார் அந்த ஹுக்கத்தை உணர்கிறார்களோ அவர்கள் அகங்காரத்தில் பேசுவதில்லைன்னு அர்த்தம். புரியுது. நம்மளோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி ஒரு பெரிய இயக்கத்தோட பகுதியா நம்மள பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆமா. அடுத்த சில பௌரிகள்ல கடவுளோட பெருமைய பலரும் பலவிதமா பாடுறாங்கன்னு வருது. ஆமா, சிலர் அவரோட சக்தியை பாடுறாங்க, சிலர் அவரோட கொடைய பாடுறாங்க. இதுல என்ன சொல்ல வரார்? கடவுளோட தன்மை எல்லையற்றது, அத மனித அறிவால முழுமையா விவரிக்க முடியாதுங்கிறது தான் இங்க முக்கிய கருத்து. ஓ. ஒவ்வொருத்தரும் தங்களோட புரிதலுக்கு ஏத்த மாதிரி அவரை புகழ்றாங்க. ஆனா கத்தனா கத்தீன் ஆவே தொடி, அதாவது சொல்லி சொல்லி மாளாது அப்படின்னு சொல்றார். கடவுள் கொடுப்பவர், நாம வாங்குறோம். ஆனா அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர். அதுதான் முக்கியம். ஆமா. நானக் விகசே வேபர்வாஹு. நானக் சொல்கிறார், அவர் கவலையற்ற மலர்ச்சியுடன் இருக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கப்புறம் குருவின் முக்கியத்துவம் பத்தி பேசப்படுது. குருமுகி நாதம் குருமுகி வேதம் அப்படின்னு ஒரு வரி வருது. குருவால தான் இந்த ஞானத்தை பெற முடியும்னு சொல்றாரா? ஆமா. இங்க குரு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதரை மட்டும் குறிக்கல, அது ஒரு தெய்வீக ஞானத்தின் வெளிப்பாடு. ஓ சரி. அந்த ஞானம்தான் நமக்குள்ள இருக்கிற இறைவனை புரிய வைக்குது. 5வது பௌரியில குரு ஈஷர், குரு கோரக், பர்மா, குரு பார்வதி மாயின்னு சொல்றார். அப்படின்னா சிவனும் பிரம்மாவும் பார்வதியும் கூட? ஆமா, அவங்க கூட அந்த குரு தத்துவத்துக்குள்ள அடக்கம்னு சொல்றார். ஆஹா. அந்த குருவோட வழிகாட்டுதலால தான் எல்லா உயிர்களுக்கும் ஒரே ஒரு கொடையாளி தான் இருக்கான், அவனை நான் மறக்காம இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் வருது. இப்போ நம்ம ஜப்ஜி சாஹிப்போட அடுத்த கட்டத்துக்கு வரோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. ஆமா. சுனையே, அதாவது கேட்டல் பத்தி தொடர்ந்து 4 பௌரிகள் வருது. வெறும் கேட்கறதுக்கு இவ்ளோ முக்கியத்துவமா? இங்க கேட்டல் அப்படிங்கிறது காதால கேட்கறது மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான உள்வாங்குதல், ஒரு தியான நிலை மாதிரி. கரெக்ட். அந்த இறை உண்மையை கேட்பதால என்னென்ன நடக்கும்னு ஒரு பட்டியல் தர்றார். என்னென்ன நடக்கும்? சித்தர்கள், பீர்கள், தேவர்கள் நிலைய அடையலாம், பூமி, ஆகாயம், தீவுகள் பத்தின ஞானம் கிடைக்கும், காலத்தோட பயம் நீங்கும், துக்கமும் பாவமும் அழியும். ஆக இது ஒரு செயலற்ற நிலை இல்ல, கேக்குறதுங்கிறது ஒரு தீவிரமான ஆன்மீக பயிற்சி. நிச்சயமா. கேட்டல் மூலமா சாஸ்திரம், வேதம் எல்லாத்தோட சாரத்தையும் புரிஞ்சுக்கலாம். அப்படியா? ஆமா, ஒருவருக்கு இயல்பான தியான நிலை கைகூடும். மொத்தத்துல நானக் பகதா சதா விகாஸ் சுனியே துக் பாப் க நாஸ். அதோட அர்த்தம்? பக்தர்கள் எப்போதும் மலர்ச்சியுடன் இருப்பார்கள், கேட்பதால் துன்பமும் பாவமும் அழியும்னு இந்த 4 பௌரிகளையும் முடிக்கிறார். இது ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப வருது. ஓ. கேட்டலுக்கு அப்புறம் மண்ணே, அதாவது நம்புதல் அல்லது ஏத்துக்கிறது பத்தி 4 பௌரிகள் வருது. கேட்டதுக்கு அப்புறம் ஏத்துக்கிறது தானே அடுத்தபடி. ஆமா, ஆனா இங்க நம்புதல்ங்கிறது ஒரு குருட்டு நம்பிக்கை இல்ல. அப்போ கேட்ட உண்மைய தம் வாழ்க்கையில முழுசா ஏத்துக்கிட்டு அதுவாவே மாறுறது. இந்த நிலையோட பெருமைய வார்த்தைகளால சொல்லவே முடியாதுன்னு வரியிலேயே சொல்றார். மன்னேக்கு கதி கஹின ஜாய். இத விளக்க முயற்சி பண்றவங்க அவங்க பின்னாடி வருத்தப்படுவாங்கன்னு சொல்றார். அப்போ இந்த நிலைய அடைஞ்சா என்ன ஆகும்? அவங்களோட உணர்வு நிலை மற்றும் புத்தி தெளிவாகும், பிரபஞ்சம் பற்றிய ஞானம் கிடைக்கும், அவங்க மரண பயத்திலிருந்தும் யமனிடமிருந்தும் தப்பிப்பாங்க, அவங்களோட பாதையில எந்த தடையும் இருக்காது, மரியாதையோட இறைவனை அடைவாங்க. ஆமா. கடைசியா மன்னை பாவாகி மோக்த்வார், நம்புபவர்கள் முக்தியின் வாசலை அடைகிறார்கள்னு சொல்றார். கேட்டர், நம்புதல், இந்த படிகள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆமா. இதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட விஷாலத்தன்மை பத்தி பேசப்படுது. எண்ணற்ற ஜபங்கள், எண்ணற்ற அன்புகள், எண்ணற்ற பூஜைகள்னு ஒரு பெரிய பட்டியலே வருது. ஆமா, அதே மாதிரி எண்ணற்ற முட்டாள்கள், திருடர்கள், கொலைகாரர்கள்னு வருது. நல்லது கெட்டது ரெண்டையுமே ஏன் பட்டியலிடுறார்? ஏன்னா படைப்புல எல்லாமே அடக்கம். அது நல்லது கெட்டதுன்னு நாம பிரிச்சு பார்க்கறது நம்மளோட குறுகிய பார்வை. இறைவனோட பார்வையில, இறைவனோட பார்வையில எல்லாமே அவரோட குத்ரத் அல்லது இயற்கையின் ஒரு பகுதிதான். ஓஹோ சொல்றார். அதோட பொருள்? உன் இயற்கைய எப்படி நான் விவரிக்க முடியும்? நான் உனக்கு ஒரு முறை கூட என்னை அர்ப்பணிக்க தகுதியற்றவன்னு ஒரு பணிவோட முடிக்கிறார். இதுல ஒரு சுவாரஸ்யமான ஓமை வருதே. நம்ம உடம்புல அழுக்கப்பட்டா தண்ணியால கழுவலாம், துணியில கரப்பட்டா சோப்பு போட்டு துவைக்கலாம். ஆனா
புத்தியில பாமங்கிற அழுக்கு படிஞ்சா என்ன பண்றதுன்னு கேக்குறார். அதுக்கு அவரே பதிலும் சொல்றார். ஓஹோ தோபே நாவா கஹீரங். அதாவது அது இறைவனின் நாமத்தின் நிறத்தால், அதாவது அன்பால் மட்டுமே கழுவப்படும்னு சொல்றார். இங்கேயும் வெளி தூய்மையை விட உள் தூய்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆமா, நாம செய்யற செயல்களோட விளைவுகளை நாமளே அனுபவிக்கணும், நாம விதைச்சத நாமளே அறுவடை செய்யணும்னு சொல்றார். பிரபஞ்சம் எப்ப படைக்கப்பட்டதுங்கிற கேள்விக்கு பண்டிதர்களுக்கோ காஜிகளுக்கோ யோகிகளுக்கோ பதில் தெரியாது, படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றது அது மனித அறிவோட எல்லையை சுட்டிக்காட்டுற மாதிரி இருக்கு. நிச்சயமா மனித அகங்காரத்தை உடைக்கிறது தான் இங்க நோக்கம். நாம எவ்வளோதான் படிச்சாலும், பெரிய ஞானியா இருந்தாலும் பிரபஞ்ச ரகசியங்களை முழுசா புரிஞ்சிக்க முடியாது. ஆமா, நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் இறைவனோட சபையில சோபிக்க மாட்டான்னு எச்சரிக்கிறார். சரி, இப்போ நாம இந்த பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வரோம். ஆன்மீக பயணத்தின் 5 நிலைகள் அல்லது கண்டங்கள் பத்தி விவரிக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான பகுதி இல்லையா? ஆமா, இதுதான் ஜப்ஜி சாஹிப்போட ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. இது ஒரு ஆன்மீக வரைபடம். முதல் நிலை தரம் கண்ட், கடமையின் களம். இங்க நாம நம்ம கடமைகளை சரியா செய்யறோமா இல்லையான்னு தர்மத்தோட அடிப்படையில தீர்மானிக்கப்படுது. ஒரு நீதி சபை மாதிரி. கரெக்ட். இதுக்கு அடுத்த நிலை. அடுத்தது கியான் கண்ட், அறிவின் களம். இங்க அறிவு பிரகாசமா இருக்கு. இந்த கட்டத்துல படைப்பின் விஷாலதா புரிய ஆரம்பிக்குது. எண்ணற்ற காற்று, நீர், நெருப்பு, எண்ணற்ற கிருஷ்ணர்கள், சிவன்கள், பிரம்மாக்கள், எண்ணற்ற உலகங்கள், நட்சத்திரங்கள்னு ஒரு பரந்த பார்வை கிடைக்குது. ஆமா, இங்க அறிவுதான் பிரதானம். அறிவுக்கு அடுத்தது என்ன? சரம் கண்டு, ஆன்மீக முயற்சியின் களம் அல்லது அழகின் களம். அழகின் களமா? ஆமா, இங்க உணர்வு, புத்தி, மனம் எல்லாம் ஒரு அழகான வடிவத்துல சிதிக்கப்படுது. தேவர்களையும் சித்தர்களையும் போல ஒரு நிலை உருவாகுது. ஓ, இந்த நிலையோட அழக வார்த்தைகளால விவரிக்க முடியாதுன்னு குருநானக் சொல்றார். ரொம்ப ஆழமா இருக்கு. 4வது நிலை. 4வது கரம் கண்டு, கருணையின் களம். இங்க ஆன்மீக சக்தி உச்சத்தை அடையுது. இங்க வாழ்பவர்கள் மாபெரும் வீரர்கள். அவங்க மனசுல ராமர் முழுமையா நிறைஞ்சிருக்காரு. அவங்க மரணத்தையோ மாயையோ கண்டு அஞ்ச மாட்டாங்க. ஆமாம், இது இறைவனின் அருள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. கடைசியா 5வது நிலை. 5வது நிலைதான் சச்கண்ட், உண்மையின் களம். இங்கதான் அந்த உருவமற்ற இறைவன் நிரங்கார் வசிக்கிறார். ஓகே. அவர் தனது படைப்புகளை பார்த்து தனது கருணை பார்வையால் அனைத்தையும் ஆசிர்வதிக்கிறார். இந்த களத்தோட விஷாலதையை யாராலும் விவரிக்க முடியாது. அங்க எல்லாமே அவரோட ஹுக்கம்படிதான் நடக்குது. இந்த நிலையை விவரிப்பது கத்தி மாதிரி கடினமானதுன்னு சொல்றார் குருநானக். இந்த 5 நிலைகளும் ஒரு மனுஷன் படிப்படியா எப்படி ஆன்மீகத்துல உயர முடியும்னு காட்டுது. ஆமா, கடமையில ஆரம்பிச்சு அறிவு, முயற்சி, கருணை வழியா கடைசியா உன்னை அடையிறது. ஒரு முழுமையான வழிகாட்டுதல். ஆமா, இந்த பயணத்தை கடைசியில ஒரு அழகான ஓமையோட முடிக்கிறார். பொற்கொல்லர் ஓமை தானே? அதேதான். ஒரு பொற்கொல்லர் எப்படி நகையை உருவாக்குறாரோ அதே மாதிரி நாம எப்படி ஆன்மீக வாழ்க்கையை உருவாக்கணும்னு சொல்றார். அது என்ன ஓமை? பொறுமைங்கிற பட்டறையில அறிவுங்கிற சுத்தியல வச்சு, பயம்ங்கிற துருத்தியால நெருப்ப ஊதி, அன்புங்கிற பாத்திரத்துல இறைநாமம்ங்கிற அமிர்தத்தை உருக்கி, சத்தியம்ங்கிற நாணய சாலையில சப்தம் அல்லது வார்த்தைங்கிற நாணயத்தை உருவாக்கணும்னு சொல்றார். ஆஹா, இது இறைவனின் கருணை பார்வை உண்டவங்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும். கேட்கவே மெய்சிலிருக்க வைக்குது. ஒரு முழு ஆன்மீக பயிற்சியையும் ஒரே ஒரு உவமையில அடக்கிட்டார். ஆமா, கடைசியில ஒரு ஸ்லோகம் வருது. அதுதான் இந்த முழு ஜப்ஜி சாஹிப்போட முடிவுரை. ஆமா, பவன் குரு, பாணி பிதா, மாதா தரத் மகத். காற்று குரு, நீர் தந்தை, பூமி தாய். ஆமா, நம்ம சுத்தி இருக்கிற இயற்கையே நம்மளோட உறவுன்னு சொல்றாரு. பகலும் இரவும் நம்மளோட பாத்துக்கிற செவிலியர்கள். இந்த உலகமே ஒரு விளையாட்டுக்களம். ஆமா, நம்மளோட நல்லது கெட்டது எல்லாமே தர்மத்தோட முன்னிலையில கணக்கிடப்படுது. நம்ம கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி நாம இறைவனுக்கு அருகிலேயோ தொலைவிலேயோ இருப்போம். சரிதான். அப்போ இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன? ஜினி நாம் தியாயா கயே மசகத் கால், நானக் தே முக் உஜ்ஜலே கேத்தி சூட்டி நாள். அதோட அர்த்தம்? யார் இறைநாமத்தை தியானித்தார்களோ அவர்கள் தங்கள் கடின உழைப்பை முடித்துவிட்டார்கள். நானக் சொல்கிறார், அவர்களின் முகங்கள் பிரகாசமாக இருக்கும். அவர்களுடன் சேர்ந்து இன்னும் பலரும் விடுதலை பெறுவார்கள். இது ஒரு நம்பிக்கையான அழகான இறுதி குறிப்பு. நிச்சயமா. ஜப்ஜி சாஹிப் மூலமா ஒரு பெரிய தத்துவ பயணமே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா,
கடவுளோட தன்மையில ஆரம்பிச்சு மனிதனோட கடமை, ஆன்மீக படிகள், கடைசியில இயற்கையோட நம்மளோட உறவு வரைக்கும் எல்லாத்தையும் தொட்டு பேசுது. ஆமா, இது வெறும் ஒரு மத நூல் மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. சரியா சொன்னீங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஆழமா தியானிச்சா அது நம்மளோட பார்வையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த ஆழமாழ பானவை உங்களுக்கு பல புதிய சிந்தனைகளை தந்திருக்கும்னு நம்புறோம். ஜப்ஜி சாஹிப்பின் இறுதி சுலோகம் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. காற்றை குருவாகவும், நீரை தந்தையாகவும், பூமியை தாயாகவும் நாம உண்மையிலே பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட வாழ்க்கை முறையிலையும் நாம இந்த உலகத்தை நடத்துற விதத்திலையும் என்னென்ன மாற்றங்கள் வரும்?